ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். 28ஆம் வசனம் வாசிங்களேன். இவர்கள் தங்கள் தலைமுறையில் மூதாதையர் வீட்டு முதன்மை தலைவர்களாயிருந்தார்கள். இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள். ஒரு சின்ன ஒரு ஜியாகிரபிக்கல் மெசேஜ் மட்டும் நான் சொல்லிடுறேன். டெம்பிள்லெஸ் ஜெருசலேம் என்று ஒரு புத்தகம் வந்தது. மிக அழகான புத்தகம். ஒரு அழகான ஒரு கருத்தியலையும் அது வைத்திருந்தது. நாடு கடத்தப்பட்ட பின் மக்கள் வந்தார்கள் அல்லவா, அந்த மக்கள் எருசலேமில் குடியேறவில்லை. ஏகூத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனி இடத்திலே தங்கி அங்கே இருந்து அப்படி விரவினார்கள். ஏனென்றால் அந்த அரசாட்சி அந்த இது எல்லாம் இதாக இருக்கக்கூடாது, எப்படி இது பண்ண முடியுது, எப்படி சிரமிக்க முடியுது. ஏகூத் என்பது தான் அவருடைய மிக மையப்புள்ளியாக இருந்தது. நாடு கடத்தப்பட்ட பின் இஸ்ராயலினுடைய மையப்புள்ளி என்பது ஏகூத், YEHUD, ஏகூத் என்று அந்த பகுதி இருக்கிறது. அங்கே இருந்தால் அவர்கள் குடியேறி கொஞ்சம் குழுமமாக மாறி ஒவ்வொரு ஊர்களையும் ஆக்கிரமித்து ஒரு நாடு ஃபுல்லாக விரவி மீண்டும் ஒரு நாட்டை வாழத் தொடங்கினார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எருசலேமில் குடியேறினார்கள் என்று சொன்னால் மாற்று கலாச்சாரம். யாருமே போக விரும்பாத, யாருமே போக விரும்ப முடியாத அந்த இடத்துல இவங்க போய் இருக்க ஆசைப்படுறாங்க என்கின்ற ஒரு இதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அருமையான செய்தியாக அந்த பகுதி எருசலேமில் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். கிபியோனில் வாழ்ந்த கிபயோனியரின் மூதாதை எயியேல், அவருடைய மனைவியின் பெயர் மாக்கா, அவருடைய தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நேர், நாதாபு, கேதோர், அகியோ, சேகேர், மிக்லோத்து. இவருக்கு சிமையா பிறந்தார். இவர்களின் வழிமரபினர்தம் உறவினர் முறையாருடன் எருசலேமில் வாழ்ந்தார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு பெயர் வருகிறது, கீசு என்று வருகிறது. கீசு என்கிறவர் யார்? சவுலினுடைய தந்தை. கீசின் மகன் சவுல் தன் கழுதுகளை தேடிக்கொண்டு வருகிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. இஸ்ராயலுடைய வரலாற்று பகுதியில் வருகிறது. அதில் இப்போ அந்த அதே பெயரை கொண்ட புதிய மக்கள் அந்த இடத்துல கூடிக்கொள்கிறார்கள். அந்த இதில் இவருக்கு சிமியா பிறந்தார். இவருக்கு மறுபடியும் ஒரு வந்தார்கள். இப்போ நம்ம அரச குடும்பத்திற்கு பகுதிக்காக நம்ம கடந்து செல்வோம். இதில் நம்ம பெருசாக செய்திகள் ஒன்றும் இல்லை. தலைமகன் பற்றி நான் இதை சொல்லிட்டேன். மாக்கா அதை பற்றி ஒன்றும் பெரிய செய்தி எதுவும் இல்லை. நம்ம 33ஆம் வாசனத்திற்கு வருவோமே. நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கிசுவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரியுபாகால், மெரியுபாகாலுக்கு மீகா பிறந்தார். இதில் 3 பெயர்கள் இருக்கிறது பாருங்க. மெரியுபாகால் ஒன்று, அதே மாதிரி எஸ்பகால் என்று 2வது பெயர் இருக்கிறது. இன்னொரு இடத்துல முன்பாக சாமி 30ஆம் வசனத்திலே பாகால் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. பாகால் பெயர் இருக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா, இந்த காலகட்டங்களிலே இந்த கனானிய தெய்வங்கள் மிகப்பெரிய ஹாண்டிங் ஃபிகர்ஸாக இருந்தாங்க. நம்மளை பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய, நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு மாற்று கலாச்சாரத்தினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் அவருடைய பெயர்களை இந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது அச்சப்பட்டாங்க. இது சவுல் அரசன் குடும்பத்தின்
இன்னொரு என்னக்க இப்படிப்பட்ட குடும்பத்தில் இந்தந்த பேர்லாம் தான் இருக்குது. மிக்கேல் பேரை காணும். ஒரு சில அந்த நிகழ்வுகளை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆக சமயம் இந்த பகுதியில் முதலாக கீஸ் என்பவர் அறிமுகம் செய்துவிட்டு பின்பு அரசர் குடும்பம் சவுல் குடும்பம் கீசுவின் மகன் சவுல் என்று சொல்லி பின்பாக அவரின் தலைமுறைகளை அவர் கலந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே இந்த சவுல் பின்பு வருகின்ற பகுதியில் வாசிப்போம், சவுல் துரோகம் செய்தார் என்பதை வாசிப்போம். இந்த துரோகம் எவ்வாறாக இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது தன் குடும்பத்திலேயே பாகால் என்ற பெயரையும் பாகால் சம்பந்தமான இன்னும் பிற பெயர்களையும் அவர் அனுமதித்திருக்கின்றார். இதன் பொருட்டே நாம் பின்வரும் பகுதிகளிலே 10ஆம் 11ஆம் பகுதிகளிலே சவுல் துரோகம் செய்தார் என்று வாசிக்கின்ற பொழுது இவற்றை வைத்து கூட இருக்கலாம் என்ற ஒரு பகுதி இருக்கலாம். அதாவது இப்போ வந்து ஹீரோ என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. சொல்றது நற்செய்தியிலே கூட இயேசு கிறிஸ்து பற்றிய கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தி அப்படிம்பாரு. இயேசுவின் நற்செய்தி தான் சொல்லணும் நம்ம. ஆனால் மார்க் என்ன சொல்லுவார், கடவுளின் மகனாக்கிய அப்படிம்பாரு. எங்கடா கடவுளின் மகன் இங்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். கடைசியில் பார்த்தா அங்கே கடைசியில் பின்னாடி வந்து 16ஆம் அதிகாரத்தில் பகல் வந்து உண்மையாக கடவுளின் மகன் அப்படிம்பாரு. அங்கே போய் அடித்து நிறுத்தி அங்கே சொன்னது கரெக்டாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்மளை சொல்லிட்டு போவார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல அழகான ஒரு என்ன சொல்கிறீங்க, இந்த ஸ்கேமா பார்த்தோம்னாக்க பின்னாளில் சவுளை பற்றிய செய்தியை சொல்வதற்கு முன்பாகவே சவுளின் குடும்பம் முழுவதுமே அந்த ஒரு பாகாலுடைய கலாச்சாரத்திலும் பாகாலுடைய கடவுள் வணக்கத்திலும் பாகாலுடைய வழிபாட்டு நிலைகளிலும் தான் ஊறி கிடந்தது என்று சொல்ல ஆரம்பிக்கிறாரோ என்ற ஒரு எண்ணத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. 40ஆம் வசனத்தில் ஊலாமின் புதல்வர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாயும் வில் வல்லோர்களாயும் விளங்கினார்கள். அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாய் மொத்தம் 150 பேர் இருந்தனர். இவர்கள் யாவரும் பென்யமீனின் புதல்வர்கள். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி. என்னன்னாக்க, அதாவது யூத பாரம்பரியத்தில் விவிலிய பாரம்பரியத்தில் பென்யமீன் குலத்தினர் வந்து பென்யமீன் குலத்தினர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிம்பாங்க, இடது கை பழக்கம் பண்ணுறாங்க. அவங்க வந்து கவன் வைத்து அடிக்கிறவனா இருப்பாங்க, கவன் வீசுகிறவனா. அதாவது கவன் வீசுவது என்பது ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், புளியம்பழம் அடிக்கிறதுக்கு கொய்யாக்காய் அடிக்கிறதுக்கு தான் வச்சுக்குவோம். ஆனால் அவங்க வந்து ஒரு படையே வச்சுருப்பாங்க, ஒரு படை, கவன் படை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவன் படைச்சா சரு வீசிக்கிட்டே இருப்பாங்க. கல் அவன் அடி தாங்க முடியாமல் பொத்துன்னு விழுந்துட்டு கிடப்பானுங்க. அது மாதிரி கவன் படை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பென்யமீன் குலத்தினர் என்னன்னாக்க எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறவனாக்க, ஒரு முடி இப்படி நீட்டி இருந்துச்சுன்னா அந்த முடியை பார்த்து அட்றானாக்க அடிப்பானா, பைபிளில் சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு கவன் வித்தையில் இருப்பாங்க. அதே போல் வில் வித்தியிலும், இந்த கவன் வில் வித்தியிலும் மிகுந்த வல்லமைப்படுத்தலாக இருப்பாங்க. அப்போ கூட யோனத்தான் சொல்லுவார், நான் வந்து அம்பு எறிவேன், அப்பா வந்து ஒத்துக்கிட்டாருனாக்க நீ நீ வந்துடலாம், அப்படி இல்லைனாக்க அம்புக்கு அப்பாலும் நீ ஓடி போயிரு, அம்பு அப்படின்னு சொல்லி அடையாளம் ஓடிப்பார். அப்போட அம்பு தானே அடையாளம் சொல்லுவார் இல்லைங்களா. வில் எறிவர்கள் அல்லது கவன் எறிவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு தனி சிறப்பு படையாக இங்கே இருந்தவர்கள். அந்த படை பற்றிய செய்தியும் ஆசிரியர் குறிப்பிட்டு அவர்களுக்கு 150 பேரப்பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பெரிய குடும்பமாக இருந்தாங்க. சவுலின் குடும்பம் ஒரு சாதாரண சின்ன குடும்பம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு குடும்பமாக, மிகப்பெரிய ஒரு குழுமமாக இருந்தார்கள் என்பதை பற்றி ஆசிரியர் செய்தி சொல்லுகிறார். தந்தை அவர்களே, முக்கியமான பகுதி வாழ்வியல் கருத்துக்கள் சாமி. இந்த பகுதியில் நாம் அழகான பார்த்துருக்குறோம். அரசர் குடும்பத்துக்கு உண்டான முன்னாடி இருக்க வேண்டிய பகுதிகள், அதே போல் நாடு கடத்தப்பட்ட ஒரு பகுதி, அதே போல் மனைவியரை தள்ளி வைத்தலுங்கிற ஒரு பகுதி, இதுவையெல்லாம் சேர்த்து வைத்து வாழ்வியல் பாடங்களாக இந்த அதிகாரம் சொல்லுவது என்னவாக இருக்கிறது தந்தை அவர்களே? ஒன்று வந்து இப்போ வந்து ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறோம் என்று சொன்னால், புதிதாக ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறோம் என்று சொன்னால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். அதில் ஒன்று தான் வந்து 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம், ஏகூதுவின் புதல்வர் இவர்கள் மாநாகத்திற்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு. என்ன இது வந்து நம்ம முன்னவே விளக்கத்தில் சொன்னபோது வெளிநாட்டுக்கு போகலை, இன்டர்னல் இமிகிரேட்டட் என்று சொல்லுகிறார்கள். நாட்டில் இருக்கிறாங்க, இங்கிருந்து குடியேற்றமே இல்லாத ஒரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் என்கிட்ட ஒரு செய்தி வருகிறது. இந்த ஒரு செய்தியை வந்து நம்ம ரொம்ப தந்தை ஜெரி அவர்கள் மிக அருமையாக கையாள்வார்.
புலம்பெயர்ந்தவருடைய நிலைமை, அகதிகளுடைய நிலைமை, வீடற்றோருடைய நிலைமை, ஊர் இழந்தோருடைய நிலைமைகளை பற்றி மிக அழகாய் அவர் விவரித்து சொல்லுவார். படிக்கும்போதே மனதிற்குள்ளாக அவ்வளோ ஈரம் கசியும். அதில் குறிப்பாக நான் ஒரு சின்ன செய்தி ஒன்று படித்தேன். பீகாரிலே ஒருவன் இரவிலே வெளியூரை சார்ந்தவர், மற்ற மாநிலத்தை சார்ந்தவர், பீகாரிலே வேலைக்காக பிழைப்பை தேடி வந்திருக்கிறான். இரவிலே ஒதுங்குவதற்காக ஒரு இடத்திற்கு போயிருக்கிறான். அதாவது ஆடு மாடுகள் அடைத்து வைக்கப்பட்ட இடம். இவன் ஒதுக்குப்புறமாய் போன அந்த இரவிலே போன சமயத்திலே வீட்டுக்காரன் எழுந்து வைத்து குய்யோ முறை என்று கத்தி, ஆடு திருடு வந்து விட்டான், மாட்டை திருடு ஓட்டி கொண்டு போக வந்து விட்டான் நினைத்து அடித்தார்கள். அடித்து கொன்றே விட்டார்கள். எவ்வளோ ஒரு அரக்கத்தனம், எவ்வளோ ஒரு நாகரிகமற்ற ஒரு தன்மை. ஆடு போனால் போயிட்டு போகுது, என்ன பெரியதா? ஒரு மனுஷனை உயிரோடு கொண்டுட்டாங்க. படிக்கும்போது மிகுந்த மன வேதனை கூட இருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், சில சமயத்தில் நானும் வெளிநாடு போய் சென்று படித்தேன், எனக்கும் அந்த வருத்தங்கள் புரியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நாம் உள்ளாக நேரிடும். அப்படிப்பட்ட ஒரு ஊரிலிருந்து வேறு ஊருக்கு வருகிறவர்களுக்கு, அல்லது நாம் சந்திக்கின்ற அந்நியர்களுக்கு, நாம் சந்திக்கின்ற அநாதைகளுக்கு, நாம் சந்திக்கின்ற பிற மதத்தினருக்கு நம்மால் தாராள உள்ளத்தை நாம் காட்ட வேண்டும். அதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்ம காட்ட முடியாது. அதுதான் நான் அந்நியனாக இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையை வாழ்வாக்குவது. இல்லை என்று சொன்னால் நாமும் எல்லோரோடும் சேர்ந்து கொண்டு புலம்பெயர்ந்தவரை, நாடு கடத்தப்பட்டு வந்தவரை, நாட்டை விட்டு நாடு கடந்து வந்தவரை, அல்லது வீடு இழந்தவரை, ஏழைகளை, அநாதைகளை அவமானப்படுத்தி, அவமரியாதைப்படுத்தி, அவசரக்குள்ளாக்கி, சுயமரியாதை இழக்க செய்து, அல்லது அவர்களை உடல் ரீதியாக துன்புறுத்தி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்மை போன்ற ஒரு குரூரமான மனம் படைத்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏற்கனவே அவர்கள் நிராயுத பாதனைகளாக இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் நாம் போரிட்டு வெற்றி கொள்வது வீரமா? அது வீரமா? அதுதான் இந்த பகுதி சொல்கிறது. அந்த பெண், அந்த குழுவினர் நாடு கடத்தப்பட்டார்கள். அவருடைய அந்த ஒற்றை வார்த்தையிலேயே, நாடு கடத்தப்பட்ட என்ற வார்த்தையிலேயே அந்த இதில் அடங்கியிருக்கிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கேன் நான் உணர்கிறேன். அதுவும் இந்த சமயத்திலே நிறைய வடநாட்டினர் தென்னகத்திலே வேலை செய்கிறார்கள். பிழைப்புக்காக, வேலைக்காக, குடும்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான வசதிகளை தேடி இங்கே உழைக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒருவர் இருவர் தவறு செய்யலாம், ஆனால் அத்தனை பேரும் தவறு செய்கிறவர்கள் அல்ல, நல்ல மனிதர்கள், மனித நேயம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். மொழி தெரியாதனால் அவர்களை நாம் ஒருவேளை திருடர்களாகவோ பொய்யர்களாகவோ நினைப்பது எந்த விதத்திலும் நியாயமாகிறது என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் என்று நான் உணர்த்துகிறேன். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஆற்றல் வாய்ந்த வில் வீரர்கள், வில் வித்தையாளர்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஆற்றல் வாய்ந்த வில் வித்தையாளர்கள், வில் வீரர்கள் எப்படி வருவாங்க? தொடர்ந்த பயிற்சி. முடியும் என்றால் முயற்சி எடுத்துப்பார், முடியாது என்றால் பயிற்சி எடுத்துப்பார். எவ்வளோ அழகான வாக்கியம் பாருங்க. முடியும் என்றால் முயற்சி எடுத்துப்பார், முடியாது என்றால் பயிற்சி எடுத்துப்பார். எதையுமே முடியாதுன்னு விடக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு அதை தாங்க நம்ம சொல்லி, கொஞ்சம் அடம் பிடிச்சா சரி பரவாயில்ல விட்டுருமா, நீ செய்ய வேண்டாமா, அப்படியே சொல்லி வாழ்க்கையிலும் தோக்க வச்சிடறோம். அந்த தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். முயன்றால் முடியாதது இல்லை என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியே மனைவி அடம்பிடிக்கிற மனைவியாக இருந்தாலும் அன்பால் திருத்த முடியும், வெல்ல முடியும் என்ற சக்தியை நம் பிள்ளைகளுக்காக ஊட்ட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் முயன்றால் முயற்சி எடுத்துப்பார், முடியாவிட்டால் பயிற்சி எடுத்துப்பார், வெல்வோம் ஒரு நாள். அதுதான் முக்கியம். அந்த ஒரு கருத்தை நம்ம இந்த வில் வித்தியார்கள், அந்த வார்த்தை எனக்கு மனசுக்குள்ள சொல்லி படிக்கும்போது 2-3 வாரத்தில் அந்த வார்த்தை தெரிவிச்சு திரும்ப பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி எடுப்பது என்பது மிக மிக ஒரு சின்ன ஒரு குற்றால சொல்றான். நம்ம நல்லா தெரியும், ஒரு இளமை துடிப்பு மிகுந்த ஒரு சின்ன இளம் சிறுவன் சாதனைகள் மேல் சாதனை சாதிக்கிற ஒரு சரித்திர நாயகனாக மாறுகிறது. முயற்சியினால் தானே. முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் முயல்வது கிடையாது. முயலாமலேயே முடியாது என்று நினைக்கிறார்கள். அது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது என்பதை இந்த பகுதி உணர்த்தி காட்டுகிறது. மூன்றாவது வாடகையாக பல பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றார்கள். பெஞ்சமின் குலத்தார்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தாங்க.
பல பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பெற்றார்கள். அந்த வார்த்தை ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. வல்லத்தோல் என்று ஒரு கேரள கவிஞர் ஒருவர் இருக்கிறார். அருமையான ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார் அவருடைய புத்தகத்தில். அந்த மொழியாக்கத்தை நான் படித்தேன். ஆண்டவரே எனக்கு மோட்சம் வேண்டாம். அவருடைய கவிதையுடைய முதல் வசனமே ஆண்டவரே எனக்கு மோட்சம் வேண்டாம், புரிந்து கொள்ளும் ஒரு நல்ல மனைவி, பாசமான பிள்ளைகள், இருக்க ஒரு சின்ன வீடு, உழைக்க ஒரு சின்ன நிலம், இது போதும். எவ்வளோ அழகான கவிதை பாருங்க. அதாங்க மோட்சம், வேற என்னங்க மோட்சம், வேற என்ன மோட்சம்? புரிந்து கொள்ளும் ஒரு மனைவி, பாசமான பிள்ளைகள், இருக்க ஒரு நல்ல வீடு, உழைக்க ஒரு சின்ன காணி நிலம், எனக்கு மோட்சம் வேண்டாம். அந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, மோட்சத்தை உருவாக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். மோட்சத்தை உருவாக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு மோட்சத்தை உருவாக்கணும். எப்படி? நிறைய பிள்ளைகள். ஒரு காலம் வரும், ஒரு பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் சாதாரண உணவு பஞ்சமோ, பழப்பஞ்சமோ, காசு பஞ்சமோ அல்லது நகை பஞ்சமோ இருக்காது. இறைவார்த்தை பஞ்சம் வரும் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் சொன்னார். நான் சொல்கிறேன், ஒரு பஞ்சம் வரும், ஒரு காலம் வரும், ஒரு பஞ்சம் வரும். அப்பொழுது பூசை வைக்க குருக்கிடே இல்லையே, இங்கே போகலாமா அங்கே போகலாமா என்று அழைந்து தெரிவார்கள். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொன்றோட போதும் நிறுத்திக்கிறாங்க. ஒவ்வொன்றோட போதும், நம்மளுக்கு கொல்லி வைக்க ஆள் இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரே எண்ணம் இருக்குது. இல்லை, ஆண்டு நமக்கு கொடுக்கும்போது நமக்கு தகுதியும் வசதியும் இருந்தால், அழகான 2 பிள்ளைகளே 3 பிள்ளைகளே, நான் ஒன்றை ஆண்டவருக்கென்று, ஒன்றை வீட்டுக்கொன்று, ஒன்றை நாட்டுக்கென்று, ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? 2 வத்தா செலவாயிடும், யார் ஃபீஸ் கட்டுவா, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் நமக்குள்ளாக ஒரு தாராள உள்ளம் இருக்க வேண்டும். பல பிள்ளைகளையும் பல பேர பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றார்கள். அது குடும்பம். நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன சகோதரி கண்ணீரோடு அழுது கொண்டு சொன்னாள், கல்யாணம் ஆன உடனே நான் கன்சீவ் ஆன ஃபாதர், நான் ஒரு வேளை அழகு கெட்டு போயிருமோ, வேலைக்கு இதை பங்கம் வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் அபார்ட் பண்ணிட்டேன். எனக்கு 8 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு தடவை கூட எனக்கு ஒரு குழந்தை பிறக்கல ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அழுதாள். ஆண்டவர் கொடுக்கும்போது பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு அம்மாச்சி கேட்டாங்க, அப்படி தலை சொஞ்சிட்டு இருந்துச்சு. என்னயா அப்படின்னேன். ஏதாவது கூட்டு சாமி அப்படின்னு சொன்னிச்சு. என்னையா வேணும்னு ஜோப்பில் கையை விட்டேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னிச்சு, சாமி நான் கையேந்து நிற்கிறேன், நீ கை நீட்டி எதை கொடுத்தாலும் வாங்கிக்க சாமின்னுச்சு. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அதுதான் ஜபம், அதுதான் உண்மையான ஜபம். நான் கையேந்து நிற்கிறேன் சாமி, நீ கை நீட்டி எதை போட்டாலும் வாங்கிக்குவேன் சாமின்னு. ஆணோ பெண்ணோ கையேந்து நிற்கிற சாமி, நீ கொடுங்க ஆண்டவரை, நான் வாங்கிக்கொள்கிறேன் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த கடைசி வசனம் ரொம்ப அழகான வசனம். பல பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அவருக்கு இருந்தார்கள். வீடு முழுசாக அந்த வீட்டு ஃபுல்லாக அந்த குழந்தை சத்தம் கேட்கறது, சிரிக்கிறது, அந்த விளையாடுறது, ஓடுறது, ஒடியாடுறது, நாம் அதுக்கு பின்னாடி ஓடுறது, ஒடியாடுறது, இதெல்லாம் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான தருணங்கள், கடவுள் கொடுக்குற இன்பமயமான நேரங்கள். அதுதான் புது உலகம், அதுதான் புது வசந்தம். அதை தான் நம்ம தேடி போக வேண்டும். அந்த ஒரு நிலையைத்தான் இந்த புத்தகம் நமக்கு அழைப்பு எடுக்கிறது, இந்த அதிகாரம் நமக்கு அழைப்பு எடுக்கிறது. இனி இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் இந்த அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இதன் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 8. பென்யமீனுக்கு பிறந்தோர்: தலைமகன் பேலா, 2ஆம் அவர் அஸ்பேல், 3ஆம் அவர் அகிராகு, 4ஆம் அவர் நோகா, 5ஆம் அவர் ராப்பா. பேலாவுக்கு இருந்த புதல்வர் அதார், கேரா, அபிகூது, அபிசூவா, நாகமான், அகோகு, கேரா, செபுபான், ஊராம். ஏகூதின் புதல்வர். அவர்கள் மானகாத்திற்கு நாடு கடத்தப்பட்ட கெபாலின் குடிகளின் மூதாதை வீட்டுக்கு தலைவர்கள். நாகமான் அகியா, கேரா என்ற எக்லாம். அவர் உசாவையும் அகிகூதையும் பெற்றார். சகரையும் தம் மனைவியர் கூசிம், பாரா என்பவர்களை தள்ளி வைத்த பின் மோவாபு நாட்டில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தனர். ஓதேசி என்னும் மனைவி மூலம் அவர் பெற்ற புதல்வர்கள் யோபாப், சிபியா, மேசா, மல்காம், எயூசு, சாக்கியா, மிர்மா. மூதாதையரின் வீட்டு தலைவர்களான இவர்கள் அவரின் புதல்வர். ஊசிம் மூலம் அவர் அபிதூபையும் எல்பாகாலையும் பெற்றார். எல்பாகாலின் புதல்வர் ஏபேர், மிஸ்யாம், சாமேது.
அவர் ஓனோ, லோது மற்றும் அதன் சிற்றூர்களையும் கட்டி எழுப்பினார். பெரியாவும் செமாவும் அயலோன் குடிகளின் மூதாதையர் வீட்டு தலைவராயிருந்தனர். அவர்கள் காத்தின் குடிகளை துரத்தி அடித்தனர். அகியோ, சாசாக்கு, எரேமோத்து, செபதியா, அராது, ஏதேர், மிக்கேல், இஸ்பா, யோகா என்போர் பெரியாவின் புதல்வர். செபதியா, மெசுல்லாம், இசுக்கி, எபேர், இஸ்மராய், இஸ்லியா, யோபாபு என்போர் எல்பாகாலின் புதல்வர். யாக்கியம், சிக்ரி, சப்தி, எலியேனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராது என்போர் சிமையின் புதல்வர். இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அன்தோதியா, எப்தியா, பெனுவேல் என்போர் சாசாக்கின் புதல்வர். சம்சராய், செகரியா, அத்தாலியா, யகரேசியா, எலியா, சிக்ரி என்போர் எரோகாமின் புதல்வர். இவர்கள் தங்கள் தலைமுறைகளில் மூதாதையர் வீட்டு தலைவர்களுள் முதல்வராயிருந்தனர். இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள். கிபையோனில் வாழ்ந்த கிபையோனியரின் மூதாதை எயியேல். அவரின் மனைவி பெயர் மாக்கா. அவரின் தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நாத்தாபு, கெதோர், அகியோ, செகேர், மிக்லோத்து. இவருக்கு சிமையா பிறந்தார். அவர்களின் வழிமரபினர் தங்கள் உறவின் முறையாருடன் எருசலேமில் வாழ்ந்தார்கள். நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கிசூவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரிபுபாகால். மெரிபுபாகாலுக்கு மீகா பிறந்தார். மீகாவின் புதல்வர் பித்தோன், மெலேக்கு, தாரேயா, ஆகாசு. ஆகாசுக்கு யோயாத்தா பிறந்தார். யோயாத்தாவுக்கு பிறந்தோர் ஆலமேத்து, அஸ்மாவேத்து, சிம்ரி. சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார். மோட்சாவுக்கு பினியா பிறந்தார். அவர் மகன் ராப்பா. அவர் மகன் எலையாசர். அவர் மகன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு 6 புதல்வர் இருந்தனர். அவர்களின் பெயர்களாவன: அஸ்ரிகாம், பொக்கரு, இஸ்மயேல், செயரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் அனைவரும் ஆட்சேலின் புதல்வர்கள். அவர் சகோதரரான ஏசேக்கின் புதல்வர். தலைமகன் ஊலாம். 2ஆம் அவர் எயூசு. 3ஆம் அவன் எலிப்பலேற்று. ஊலாமின் புதல்வர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாயும் வில் வல்லோர்களாயும் இருந்தனர். அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளுமாய் மொத்தம் 150 பேர் இருந்தனர். இவர்கள் யாவரும் பென்யமீன் புதல்வர்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இஸ்ராயல்னா யாரு? இஸ்ராயல்னா யாரு? நாடு கடத்தப்பட்ட மக்களா? நாடு கடத்தப்பட்ட திரும்பி வந்த மக்களா? நாடு கடத்தப்படாமலேயே சொந்த ஊரில் வாழ்ந்த மக்களா? அல்லது பபிலோனிய படையெடுப்பின் பொழுது சிதறடிக்கப்பட்ட இஸ்ராயல் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணைப்படி பதிவு செய்யப்பட்டார்கள். அப்ப என்னன்னாக்க, யார் யாரெல்லாம் தலைமுறை அட்டவணைப்படி